ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எதை பற்றி பேச வந்துருவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ஆல் ஐஸ் ஆன் ரஃபேக், ஆல் ஐஸ் ஆன் ரஃபேக், ஆல் ஐஸ் ஆன் ரஃபேக்னு எல்லோரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். பெரிய பெரிய செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, பெரிய பெரிய மினிஸ்டர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, உலக நாட்டில் இருக்கிற நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சிட்ருக்காங்க. பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஏன் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க? என்னாச்சு ரஃபேக்கு? ரஃபேக்னா என்ன, எதனால அவ்வளோ பெரிய டெரரிசம் அட்டாக் அங்கே நடந்துகிட்ருக்கு? ஃபஸ்ட்டு அவங்களாம் டெரரிஸ்டா? அவங்களாம் யார்? ஏன் அந்த மக்களை அவங்க அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க? இதை வந்து ஃபுல்லாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ கேதர் பண்ண நியூஸை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேல்லேருந்து சுதந்திரம் வாங்கிட்டு பிரிஞ்சு போன நாடு தான் பேலஸ்டீனில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் கசா, ரஃபேக்குங்கிற ஏரியா. அந்த கசாவை சுற்றி தான் இப்போ அட்டாக் நடந்துகிட்ருக்கு. அது எதனாலனா, இஸ்ரேல் இருக்காங்களே, இஸ்ரேல்லேருந்து பிரிஞ்சு போனப்போ ஹமாஸுங்கிற ஒரு அமைப்பு வந்து பேலஸ்டீனில் வாழ்ந்துட்டு வந்தாங்க, ஓகேவா? அந்த ஹமாஸுங்கிற அமைப்பு வந்து இஸ்ரேலுக்கு எதிரானவங்க. ஸோ இஸ்ரேலுக்கு வந்து அவங்க வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு கட்டங்கட்டியே அவங்கள அழிக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1948 இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. இதை வந்து நிறையா அரபு நாடுலாம் இருக்காங்களே, அரபு ஐக்கிய அமைப்பு, அந்த சைடில் உள்ளவங்க எல்லாருமே இஸ்ரேல்கிட்ட இது பண்ணாதீங்க, இதனால் நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள அடிக்கிறப்ப நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000க்கு மேலே இறந்துட்டுருக்காங்க. அது ஹமாஸ் அமைப்பா இல்லை மக்களா, யார் என்ன எதுவுமே தெரில. ஆனால் பொதுமக்கள் இவங்களால் நிறைய பாதிக்கப்படுறாங்கிறது உண்மை. இந்த ஹமாஸ் அமைப்பை வந்து அவங்க எங்கே போனாலும், அவங்க இப்போ பாலஸ்டீனில் இருக்காங்கன்னு வைங்களேன், பாலஸ்டீனில் இருந்தாராம், மெயின் சிட்டியில் இருந்தாராம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்த்து சைடு போனால் அங்கேயும் தேடி போய் அடிக்கிறது, அடுத்து சவுத் சைடு போனால் அங்கேயும் தேடி போய் அடிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க, சமீப காலத்தில் அவங்களுக்கு போகிற எலக்ட்ரிசிட்டி, ஃபுட்டு எல்லாத்தையுமே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் கூட அந்த வர ஃபுட்டு அந்த இதெல்லாம் இவங்களே இங்கேயே லாக் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் அழிச்சிட்டு இது பண்ணிட்டு யாருக்கும் அங்கே உள்ள மக்களுக்கு எதுவுமே போகக்கூடாது. இப்போ ஹமாஸ் அமைப்பு வந்து இப்போ காசாலே இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு போகுதுன்னா அதை டோட்டலாக பிளாக் பண்ணுறது, டோட்டலாகவே எதுவுமே இல்லாமல் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. சரி, கிட்டத்தட்ட அகதிங்க மாதிரி, சொந்த நாட்டிலே ஒரு அகதிங்க மாதிரி வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க. சரி, லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் இது பண்ணி சவுத் சைடு எல்லா சைடும் போயிருக்காங்க, எங்கேயுமே அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. கடைசியில் தான் அந்த ரஃபேக்குங்கிற ஒரு இடத்துல வந்து இருந்தால், அந்த இடத்துல அது வந்து அரேபிய நாடு எல்லாம் சொன்னதுக்கப்புறம், அரேபிய ஐக்கியம் எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் அந்த ரஃபேக்குங்கிற ஒரு இடத்துல இருந்தால் சரி நாங்கள் அடிக்க மாட்டோம். ஏன்னா ரஃபேக்கில் வந்து பொதுமக்கள் அவங்க இதெல்லாம் அதிகம். ஸோ அதனால் அவங்க எதுவுமே கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. வாக்குறுதி கொடுத்ததை இஸ்ரேல் காப்பாற்றணுமா இல்லையா? அவங்க ஆனால் காப்பாற்றலை. இதில் நம்ம ஜோ பைடன் இன்வால்வ் ஆகிருக்காரு. ஏன்னா அந்த ஹமாஸுங்கிற ஒரு அமைப்பை வந்து இவங்க தீவிரவாத அமைப்பாராக கன்சிடர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து தீவிரவாத அமைப்பா என்ன ஏதுன்ட்டு நமக்கும் தெரியாது. ஆனால் உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஈவன் அமெரிக்கா, ரஷ்யா இவங்களே வந்து ஆயுதங்கள்லாம் இஸ்ரேலுக்கு கொடுத்து நீ அடி, அந்த அமைப்பை வந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அந்த தைரியத்தில் தான் இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த மீட்டிங்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோ பைடனு இதனால் நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, ஸோ நீங்கள் இனிமேல் தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
லாஸ்ட் 1 இயராக வந்து அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, எந்த நாடும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ நீ தானே எனக்கு சப்போர்ட் பண்ணல, பரவாயில்ல, நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் அவங்கள அழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அதை தொடர்ந்து விடுறதே கிடையாது. அவங்கள ஒத்துமொட்ட அமைப்பையும் நான் அழிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பாலஸ்டீன் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காங்க. எங்கே கண்ணில் மாட்டினாலும் ஏதோ ஒரு நியூஸ் வருது. இப்போ ஹமாஸ் மக்கள் வந்து இங்கே இருக்காங்க, காசாவில் இருக்காங்க அப்படின்னா அங்கே போய் அட்டாக் பண்ணுறது. யார் என்ன ஏது எதுவுமே கிடையாது. போய் நேராக இந்த பில்டிங்கில் இருக்காங்கன்னா நேராக போய் அட்டாக் பண்ணுறது, அந்த பில்டிங் மேலே பாம்பு போடுறது, அந்த பில்டிங்கை பற்ற வைக்கிறது, அப்படி இப்படின்ட்டு இருந்துருக்காங்க. ஆனால் ஹமாஸ் அமைப்பு ரொம்ப ரொம்ப பாவங்க. சொந்த நாட்டிலே ஒரு அகதியாராக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாரும் நம்ம வாழ்ந்துட மாட்டோமா, நம்ம பொழைச்சி உயிரோடு எங்கேயாவது இருந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பீச் ஓரத்தில் டென்ட்டு போட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒப்பனா சொல்லப்போனால் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி இக்கட்டான ஏன்டா வாழ்கிறோங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்க அவங்களுக்கு. ஆனால் இந்த இஸ்ரேல் விடுறதே கிடையாதுங்க அவங்க. இப்போ ரீசண்டாக ஏன் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி இஸ்ரேல் வாக்குறுதி கொடுத்தாங்களே, நாங்கள் சரி ரஃபாக்கில் இருந்தால் நாங்கள் கை வைக்க மாட்டோம், அங்கே பொதுமக்கள்லாம் இருக்காங்க, நாங்கள் இனிமேல் அவங்கள எதுவும் தொட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ நார்த்து சவுத்து பாலஸ்டீன்லேருந்து பிரிஞ்சு போனாங்களே, அங்கே போய் ஒளிஞ்சு அகதிங்களாக வாழ்ந்துட்டுருக்காங்களே, அவங்க எல்லாருமே இப்போ ரஃபாக்குங்கிற இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இஸ்ரேலுக்கு நியூஸ் போயிருக்கு. 2 டேஸ்க்கு முன்னாடி நியூஸ் போயிருக்கு, இந்த மாதிரி ஹமாஸோட 2 பெரிய தலைவர்கள் இந்த ஒரு பில்டிங்கில் இருக்காங்க ரஃபாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிருக்கு. ஸோ அவங்க நியூஸ் போனோன்னே சரி நம்ம தான் வாக்குறுதி கொடுத்துருப்போமே, அதை காப்பாற்றுவோம் அப்படிலாம் அவங்க இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 2 o'clock 3 o'clock போல் இது பாம்பு போட்டிருக்காங்க. டென்ட் எல்லாமே அவங்க தான் சொன்னல, டென்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, வீடு கிடையாது, எதுவும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது, சின்ன குழந்தைக்கு கூட பால் பவுட்ரு போகிறத கூட தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட வாழவே வழி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சொந்த நாட்டில். அப்படி இருக்கிறப்ப இவங்க சொன்ன வாக்குறுதியும் காப்பாற்றாமல் பாம்பு போட்டிருக்காங்க. பாம்பு போட்டதில் காலையில் எழுந்திரிச்சு விடிய காலையில் ஒரு 5 மணி போல் மக்கள் எழுந்திரிச்சு பார்த்தா சுற்றி டென்ட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா என்னான்னு தெரில. அது அட்டாச் பண்ணக்கூடாது, அதை பார்க்கவும் கூடாது. அது ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ஒரு சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் யார் எறிகிறாங்க என்ன ஏதுன்ட்டு அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை மண்ணள்ளி போட்டுட்ருக்குங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எதுவும் சொல்ல முடியலங்க. ஒரு அப்பா இது ஏன் குழந்தையான்ட்டு தலையே இல்லாமல் ஒரு பையனை சுற்றி இது என் குழந்தையா இருக்குமான்ட்டு அழுதுட்டு இருக்காரு. ட்விட்டரில் இருக்குது, என்கிட்ட வீடியோ இருக்குது, ஆனால் அட்டாச் பண்ணக்கூடாது. அதை நிறையா சின்ன குழந்தைங்க நிறைய லேடிஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோஸ் கிடைச்சா பாருங்கள். இது ஏன் இஸ்ரேல் இப்படி பண்ணுறாங்க, இஸ்ரேல்கிட்ட இல்லை வளமா ஒன்றும் புரியல. சின்ன நாடு தாங்க, நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும் பாலஸ்டீனுங்கிறது. அவங்கள இது பண்ணி அடித்து இஸ்ரேலு அப்படி என்னத்தை இது பண்ண போகிறாங்கன்ட்டு தெரிலங்க. தூக்கி நிப்பாட்டி ஒன்றும் புரியல. ஆனால் இவங்களால் ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து தான் அப்பா அம்மா எதுவுமே இல்லாமல் அதுங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும், விடிஞ்சோன்னே என் அப்பா அம்மா இங்கே இருக்காங்களா, என் அப்பா அம்மா எரிஞ்சிகிட்டு இருக்காங்களா, வெளில பார்த்தா சுற்றி சுடுகாடு மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க அங்கங்கே. அவங்களுக்கு என்னங்க புரியும்?
இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் என்னன்னு தெரில. நான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் வீடியோவாக அவங்கள்ட்ட வந்து பேசுகிறேங்க. ஆனால் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் இறந்துட்டுருக்காங்கங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். இஸ்ரேலால் பாலஸ்தீனில் உள்ள மக்கள் 1000 பேர்கிட்ட வருஷத்துக்கு இறந்துட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் நேற்று வரைக்குமே 35 பேர் வந்து அந்த வெறும் பாம்பு போட்டதில் அந்த டென்ட்டுக்கு கீழே எரிஞ்சு கிடந்தவங்களே 35 பேர். சாவுலேயே கொடுமையான சாவு வந்து நெருப்பில் சாவுறாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அந்த பில்டிங்கராக அட்டாக் பண்ணோம், பக்கத்தில் டென்ட் இருந்துச்சா எது இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் ஒரு ஆயில் டேங்க் இருந்திருக்கு, அதில் பட்டு இவ்வளோ பெரிய ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தன் எமோஷ்னலாக தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டான், ஸோ எங்களுக்கு இருக்க சம்மந்தம் இல்லை, மிடிச்சு போனால் அந்த ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இறந்து போனவங்களோட கதி, இறந்து போன குழந்தைங்களோட அப்பா அம்மா, இல்லை தான் குழந்தைய கொடுத்துட்டு ஒரு அம்மா கண்ணில் தண்ணி கூட வரலைங்க, தன்னோட பிறந்த குழந்தைய கையில் வச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கு அந்த குழந்தை. அதெல்லாம் பார்க்க கூட முடியலங்க. ஃபோட்டோவில் பார்க்குறப்பே நமக்கு பேச்சு வர மாட்டேது. ஸோ இது எப்போ முடிவுக்கு வரும்னு தெரில. இதை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு வீடியோவாக. ஓகே, தேங்க்யூ.